விஜய்க்கு வந்து பிரச்சாரம் பண்ற பெரிய ஐடியாவே கிடையாது. விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை பெருசா நம்பினார். ஆக்சுவலி ஜனநாயகன் எதுக்காக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணார்னா, இந்த ஜனநாயகன் படம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தாலே போதும். அதுவே எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஜயோட ஸ்பீச் கேட்க வர்றாங்களா? இல்ல. இப்ப நேத்து என்ன விஜய் பேசினார்? லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு விஜய் என்ன பேசுறாரு? யாரையும் போய் கேளுங்க. டிவிகே, டிஎம்கே, டிவிகே, டிஎம்கே அவங்க தலைவர் என்ன சொல்றாரு அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர என்ன படிச்சாருன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு விஜய் முகத்தை நேர்ல பாத்திர முடியாதா? விஜயோடைய கை அசைவுகளை பாத்திர முடியாதா? கண் அசைவுகளை பாத்திர முடியாதா? பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்த முடியாது. சொல்ல போனா எல்லோருக்கும் வாழ்நாள் லட்சியம்ங்கிறது ஒரே ஒரு ஷார்ட்ஸாவது போட்டணும். ஒரே ஒரு ரீல்ஸாவது போட்டணும். தலைவனோட சேர்ந்து போட்டணும். அது ஒண்ணுதான் அவரோட வாழ்நாள் லட்சியமா இருக்கிறாங்க. இது ரொம்ப தமிழ்நாட்டு மண்ணுக்கு ரொம்ப கேவலம் தான். அது பட் அவங்க அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் என்ன நினைச்சாரு? ஜனநாயகன் படத்தை போய் தியேட்டர் ரீச் பண்ணிட்டோம்னா அது ஒண்ணுமே போதும். பிரச்சாரம் போக வேண்டியது இல்லை. ஏன்னா அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நான் நினைச்சது ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது பெண்கள் வாக்குகளை கவரக்கூடிய படமாக இருக்கும். பகவத்கீதையோட அட்ட காப்பி அப்படிங்கிறதுனால. பட் அதை தாண்டி நிறைய டிவிக்கு ரெஃபரன்ஸ், நீங்க ஓட்டு போடணுங்கிற ரெஃபரன்ஸ், எதிர்கட்சிகளை வந்து அடிச்சு துவைக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. படம் பார்த்தவர்கள் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அது ஒண்ணு மட்டுமே போதுமானது விஜய் நினைச்சார். அன்பார்ச்சுனேட்லி படம் வந்து லீக்டு காப்பி தான் இப்ப வந்திருக்கே தவிர படம் ரிலீஸ் ஆகல. அதனாலதான் வேற வழியே இல்லாம விஜய் வந்து சில பாயிண்ட்ஸ்க்காக நான் போவேன்னு சொல்லி சொன்னார்.